அப்பாடா, வீரப்ப எல்லையை விட்டு நம்ம எங்கேயோ வந்துட்டோம்ப்பா. இனிமேல் அந்த மை போட்டு பார்த்தா கூட நம்மளை கண்டுபிடிக்க முடியாது. ஆடா அத விடுறா. பசிக்குது, போய் சாப்பாடு வாங்கினாயே. காசு எவன் வச்சிருக்கேன்? டேய், காலைல தான் உனக்கு 50 ரூபாய் கொடுத்தேன். எப்ப கொடுத்த? விளையாடுறியா? நீ விளையாடுறியா? டேய், என்கிட்ட இந்த கடைசி 50 ரூபாய் அதான்டா. டேய், எங்க அம்மா சத்தியமா 10 பைசா கூட கொடுக்கறடா நீ. உன்கிட்ட போய் பணத்தை கொடுத்த பாரு, ஏன் புத்தி செருப்பால அடிச்சுக்கணும். தாராளமா அடிச்சுக்க, யார் வேணாம்னா? டேய் மச்சான், ரொம்ப பசிக்குதாடா. கிண்டலா? நம்ம பசிய போக்குறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்குடா. நம்ம பஸ் இருக்குல்ல, ஓம் பஸ். அந்த பஸ்ல உங்க அப்பா படத்துல ஒரு தங்க டாலர் கிடைக்க, அத கையில லேசா எடுத்து இடம் போட்டு பார்த்தேன். குறைஞ்சது 2-3 தேரும். அதுக்கு அத லேசா அப்படி வச்சு எடுத்தா போதும். எங்க மார்வாடி கடையில வச்சு எடுத்தோம்னா குறைஞ்சது 4000 ரூபாய் தேரும். அது எங்க அப்பாவுக்கு ஜனாதிபதி கொடுத்த அவார்டா. இன்னொரு தடவை அத பத்தி பேசுறேன், உன்னை வெட்டி 2 துண்டு ஆக்கிட வேண்டாம். 2 துண்டு இல்லடா, 200 துண்டா போட்டு கருவாடை வியாபாரம் பண்ணு. இல்லன்னா எனக்கு கீழே படுக்க போட்டு பஸ்ஸ மேல விட்டு ஏத்தி இறக்கி விளாடுறா. ஒரே போய் சேர்ந்துறேன். ஏன் அறிவிக்கலாம் துபாயில சேக்கைக்கு கீழே பெட்ரோல் கிணறுக்கு பிளான் முறைகளை பாத்துருந்தேன்னு வச்சுக்க, இன்னொரு கோடி சொன்னா இருப்பட்டா. என் பாஸ்போர்ட்டை கடிச்சு துப்புன அந்த எலி மட்டும் என் கையில சிக்கிச்சுன்னு வச்சுக்க. இந்த மாதிரி இந்த மாதிரிடா ஒரு காப்பாத்துக்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், நாங்க வெளியூரு. இருக்கட்டும், சந்தோஷம். என்ன விஷயம்? ஏதாவது ரூம் கிடைக்குமான்னு. ரூமா? டெய்லியா மந்த்லியா? சும்மா 1 மணி நேரம் பேசிட்டு இருக்கிறதுக்கு. ஓஹோ, சார் பேச்சு பிரியரோ? அடிக்கடி பேசுவீங்களோ? சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம். உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஆசையா தான் இருக்கு. ஆனா இங்க ஓயாம ரைடு வரும் ஐயா. ரூம் இருக்கு. என்னடா இது? இல்ல மச்சான், நீ ஏற்கனவே ரொம்ப கோவமா இருக்குல்ல, அதனால பல ஐட்டங்கள் வாங்கிட்டு வந்திருக்கேன். பிராண்டி. அடச்சி, நானே பசியில இருக்க. இதே ஏன்டா வாங்கிட்டு வந்த? இல்லப்பா, மேற்கொண்டு பசிக்கணும் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னது? ஆமா, இது மட்டுமா, இன்னும் ஏகப்பட்ட ஐட்டம் இருக்கு. முட்டை பிரியாணி, கோழி பிரியாணி, சுக்கா வறுவல், புரோட்டா, நிறைய இருக்குப்பா. இப்போதைக்கு அட்வான்ஸ் தானே வாங்கியிருக்கேன். அட்வான்ஸா தானே வாங்கிட்டு வந்திருக்கேன். எதையாச்சும் கிளறு. பேசி இருந்து அங்கேயே பாக்குறேன். நான் சொல்றேன் கவனி. ஏன் அங்க என்ன? டேய், பஸ்ல இருக்க டயரை கழட்டி வித்துட்டியா? ஓ அல்ப பத்தி ஒண்ணு விட்டு போதா? ஓ மாப்பிள்ளை போய் நீ சந்தேகப்படலாமா? நீ சொன்னது எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. அதானே பார்த்தேன். மச்சான், சூப்பர் சொசைட்டி சரக்கு. சாப்பிடு பாரு. ஐயோ, இரு இரு, இதுல போடு, இதுல போடு. இத கமாய்க்கிறேன் பாரு. போட்டியா? இப்படி இப்படி. என்ன தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே இல்லடா. ஆமாப்பா, இருக்கப்பா, இருக்கு. வரமாட்டேங்குது. அமிர்தாஞ்சனம். ஏண்டா எருமை, இது தலைவலிக்கு தேய்க்கிறதுடா. அத இப்போதைக்கு மூக்குல வச்சு உரி, இந்த வாடே அமைங்கிறோம். போடு போடு. சரியான ஆளு. அப்போ அத கவுத்து, அத மேல கவுத்து. கவுத்து 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 கவுத்தியா? இப்போ உரி, இப்போ உரி, இப்போ உரி. என் மச்சான வெடிய வெடிய குளிப்பாட்டுற பாரு. போடு 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 போடு. நல்லா போடு. டேய், என்னடா அது வண்டியில லைட் எரியுது? அது மின்மினி பூச்சி. மின்மினி பூச்சியா? மின்மினி பூச்சிக்கு பெடக்ஸ்ல பல்ப் எரியும்ல, அந்த லைட். மின்மினி பூச்சி இவ்வளவு பெருசா எரியுதா? அது குடும்பத்தோட மொத்தமா ஒரு இடத்துல இருந்து உட்கார்ந்தா பெருசா தான் எரியும். நான் போய் பார்த்தேன். இரு இரு, போகாத போகாத. அப்படிடா. 1/2 மணி நேரம் கழிச்சு 2 பேரும் போய் பாப்போம்டா. என்ன 1/2 மணி நேரம்? இல்ல, ஏற்கனவே 1 மணி நேரம் கேட்டாங்க. இப்ப 1/2 மணி நேரம். என்னடா 1/2 மணி நேரம் 1 மணி நேரம்? ஒழுங்கா உண்மையை சொல்றா. சொல்லு. சொல்றா. கையறா. ஒரு பொண்ணு ஆண் வந்து ரகசியமா 1 மணி நேரம் பேசணும், இடம் இருந்தா கொடுங்கன்னு கேட்டாங்க. நான் முடியாதுன்னு பிடிவாதமா தான் சொன்னேன். 200 ரூபாய் வாங்கிக்கங்க, இப்போதைக்கு 100 அட்வான்ஸா வாங்கின்னு கொடுத்தாங்க. அந்த பஸ் எங்க அப்பா மாதிரி நினைச்சிட்டு இருக்க, அதுக்குள்ள போய் இப்படி ஒரு அயோக்கியத்தனமான வேலை செஞ்சிருக்கேன். ஏன் அடிக்கிற நீங்க? என்ன பெரிய தப்பு பண்ணிட்டப்ப? இந்த பஸ் நம்மளுக்கு தான் பிரயோஜனம் இல்ல, ஊருக்காரங்க சந்தோஷமா இருந்து போட்டு போடா. பெரிய அப்பா, ஊர் இல்லாத அப்பா. ஒரு 1/2 மணி நேரம் பொறுக்க மாட்டாரா உங்க அப்பா? அடிக்காரா, வலிக்கிறா, அடிக்காரா. அப்பா ஐயோ, விட மாட்டேன்டா. ஏன்டா கல்ல எடுக்கிற? ஊரமான எரிய இருக்குடா. டேய், பேச்சு பேச்சோட இருக்கட்டும். எப்படா பேசிக்கிறத? என்னைய போட்டு அடி அடி அடிச்சு புட்டு இப்ப பேசிக்கிறத நான் சொல்றேன். சரி, ஓ மண்டைய உடைச்சு இன்னைக்கு மாவளுக்கு வைக்காம இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன்டா. உங்க அப்பனுக்கு இன்னொரு கண்ணு போச்சு. கிடைச்சா சீக்கிரம். பாலு 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 குடும்ப பாலு. டேய், விட மாட்டேன்டா.
ஐயா ஐயா டேய் மாட்டிக்கிட்டியா? யாராவன் யாராவன் இந்த நேரத்துல கொஞ்சமா மருந்து சாப்பிட விட மாட்டாங்களே, தொல்லை புடிச்சவனுங்க. இது வேற இந்த நேரத்துல கொலைச்சுக்கிட்டு என்ன அடிக்கிற? என்னடா பாதி பழத்தை காணோம்? எப்படி அடிப்படுறா? மாட்டினானுங்க. இவனுங்களை விடக்கூடாது, பிச்சு எடுத்துறேன், மண்டைய பேத்துறேன். எங்க அப்பாவோட கண்ணு போச்சுடா சொன்ன, இன்னைக்கு உன் கண்ணை விட மாட்டேன்டா. அப்பாடா போயிட்டான். என்ன விஸ்கிமா இருக்கு? விஸ்கி மாதிரி இருக்கு. தேங்காய் மாதிரி சரி விட மாட்டேன்டா மக்காடே. மாப்பிள்ள பராடிக்க. இங்க இருக்கியா? ஃப்ளவர் வச்சிருக்கா என்கிட்ட. நீ மட்டும் அப்படி போவியா? நானும் வரேன்டா. சாரி டாடி, சாரி. மிஸ் ஆயிட்டே. உங்களை நான் விடுறதில்லடா. எங்கடா ஆளா காணோம்? உள்ளதானே வந்தான். என்னையவா அடிக்க பாக்குற? உன்னை இந்த கயத்துல கட்டி வச்சு அடிக்கிறான்டா. இருக்கிட்டாரு. ஐயோ அப்பா, உங்களையும் அடிச்சிட்டானுங்களா? சாரிடா கிழவா. அடா பாவீங்களா, எங்க அப்பாவே அடிச்சிட்டீங்க பாருங்கடா. கொரில்லா ஸ்டைல்ல வந்து உங்களை கொல்றேன். யாரோ தலையை சொரிகிற மாதிரி இருக்குது. எல்லாம் இருட்டா தெரியுது.
Four. அடி six. அடி அடி. வா. One by one போடுறானே. ஒண்ணு கூட மிஸ் பண்ண மாட்டேன்டா டேய். போடே. ஏய் டேவிட். வண்டியை பேத்துற. அரிசி மாவு மிளகாத்தூள் ஏய் நாம விட மாட்டேன்டா. ரெண்டாவது ஒண்ணு கிடைக்கலடா. சார் என் 25 வருஷ சர்வீஸ்ல இப்படி ஒரு அடி வாங்குனதே கிடையாது சார். இது மட்டுமா சார், என் வீட்டு ஃப்ரிட்ஜ் போச்சு, மிக்ஸி போச்சு, கிரைண்டர் போச்சு, மொத்த கிச்சனையுமே க்ளோஸ் பண்ணிட்டான் சார். இதுக்கு என்ன சொல்றீங்க சார்? அது மட்டும் இல்ல சார், எங்க அப்பா படத்துக்கு தினம் பூ போட்டு ஊதுவத்தி கொளுத்தி சாமி கும்பிடுவோம் சார். அதை ஓடிச்சானுங்க உங்க சார். அப்பா படத்தியா? என்ன சார் பெரிய உங்க அப்பா? இப்ப என்ன சார் உங்க அப்பா போட்டா கூட பசங்க சும்மா தான் கிடக்கு. எடுத்து ஒரு 10 நாள் பூஜை பண்ணிட்டு போங்க. டேய், உங்க அப்பா எங்க அப்பா ஒண்ணு. அப்பா விஷயத்தை தப்பா பேசாதீங்க. இல்ல, பேச்சு பேசாதீங்க சார். உங்களை பிண்டிடுவேன். ஐயா, நீங்க இன்ஸ்பெக்டரே இல்ல, தெய்வம். தாய் உள்ளம் படைத்த தந்தை. ஆஹா, இவங்க 2 பேருக்கு உங்களை விட்ட வேற யார் இருக்கா சொல்லுங்க? ஆமா சார். 3 வருஷம் உள்ள தள்ளுற அளவுக்கு இவனுக்கு மேல கம்ப்ளைண்ட் இருக்கு. ஆமா ஆமா. உங்க முகத்துக்காக இவனுங்களை வெளிய விடுறேன். நன்றி. ஆனா இவனுங்க பஸ் மட்டும் வெளிய விட மாட்டேன். அந்த பஸ் சம்பந்தப்பட்ட எல்லா பேப்பரும் இங்க வர வரைக்கும் இந்த பஸ் இந்த காம்பவுண்ட்ல தான் இருக்கும். பேங்க் மேனேஜர் இன்னைக்கு தான் முதல் பேமெண்ட் தரேன்னு சொன்னாரு. இன்னைக்கு போய் இப்படி பண்ணிட்டு வந்திருக்கீங்களே. இதெல்லாம் நாங்க வேணும்னு செய்யலண்ணே. அந்த பணத்தை எடுத்து பஸ்ஸை வெளியே எடுத்துட்டா ஏய், பஸ்ஸோட ஆல்டர்ஸ் தான் பணமே தராங்க. ஏன்னா நம்ம போய் நேரா பேங்க் மேனேஜர் பார்த்தா நாம மட்டும் போய் என்ன பிரயோஜனம்? பேங்க் மேனேஜர் வண்டியை பார்க்கணும்னு சொன்னா வண்டி எல்லாம் இப்ப ஒண்ணும் பார்க்க வேணாம். நீங்க பார்க்கணும்னு சொன்னீங்களாமே. அதான் என் சம்சாரம் பார்த்தாங்களே. எப்ப பார்த்தாங்களா? நேத்து நீங்க 2 பேரும் டிவில இன்டர்வியூ கொடுத்தீங்க இல்லையா, அதை பார்த்து அவ ரொம்ப சந்தோஷப்பட்டா. பாக்கியம். அவளை தெரியுமா உங்களுக்கு? யாரா? என் சம்சாரம் பேர் தான் பாக்கியம். அம்மா. அக்காவை பார்க்கணும்டா எங்களுக்கும் ஆசை. ஆ. இந்த வேலை எல்லாம் முடிஞ்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பூ பழம் ஸ்வீட் இதெல்லாம் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் தான். ஓகே ஓகே. அது மட்டும் இல்ல, உங்க டிவி இன்டர்வியூ எங்க ஜிஎம் வேற பாத்துருக்காரு. அந்த பசங்க நம்ம பேங்க பத்தி எவ்வளவு பெருமையா சொல்றாங்கன்னு அவருக்கு சந்தோஷத்துல தலகால புரியல. சார், இந்த வண்டி ரிப்பேர் வேலை நடந்துட்டு இருக்கறனால தான் இந்த ஆர்சி புக் எல்லாம் எடுத்துட்டு வர முடியல. அத பத்தி என்ன இருக்கு? ஆர்சி புக் இல்லைன்னா பரவாயில்ல, வண்டி வேலை எப்ப முடியும்? அதை இவங்க 3 நாள்ல முடிச்சிருவாங்க. 3 நாள்ல முடிஞ்சிருமா? வண்டி வேலை முடிஞ்ச உடனே வண்டியை பார்த்துட்டு லோன்ல மீறி 40% கொடுக்க ஏற்பாடு பண்ணிடுறேன். ரொம்ப தேங்க்ஸ். ஹலோ சுதாகர், அந்த மொபைல் ஹெரிட்டேஜ் ரெஸ்டாரண்ட்டுக்கு அட்வான்ஸ் 20,000 ஷார்ட் அவுட் பண்ணி இப்பவே கொடுத்துருங்க. ஓகே, நீங்க போய் சுதாகரை பாருங்க. சரிங்க. அட்வான்ஸ் 20,000 இப்பவே கொடுப்பாரு. சார், நீங்க இவங்களுக்கு செய்யற உதவி சாதாரண உதவி இல்ல. ஆமா சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. டிவில என்ன பத்தி ஏதோ சொல்லிருப்பீங்க போல இருக்கு. தெய்வம்னு சொன்னேன் சார். அப்படியா? அதான் வாக்கிங் போகும்போது எல்லாம் ஒரே டிஸ்டர்பன்ஸ். சார் இன்னும் அடிக்கடி போடுவாங்க சார். ஆ. நான் வந்து அவங்கள்ட்ட கேசட் வாங்கி கொண்டாந்து உங்களுக்கு கொடுக்குறேன் சார். thank you. தேங்க்யூ சார். வரேங்க. வாடா. பார்க்காம விட்டேன். தமிழ் தெரியாதுன்னா உன்னை கொன்னுடுவேன். அந்த நகைக்கடையில நகத்திலிருந்து யார் சொல்லு? சோறு சாப்பிடலையா? ஐயோ பாவமே. யோ கான்ஸ்டபிள் சார், ஏன் உங்களுக்கு சோறு போடல? சாப்பாடு வாங்கி கொடுத்தோம், யாரும் சாப்பிடல சார். ஏன் சாப்பிடல? நெய் சாப். ஓ, நெய்யும் சாம்பார் இருந்தாதான் சாப்பிடல. உடம்பு எப்படி சார்? ஐயோ, சார், நாங்க இவங்க கூட சேர்ந்து ஆள்ல சார். இப்ப என்ன தெரியாம அடிச்சிட்டேன், அதுக்கு திருப்பி அடிக்க போறீங்களா? அடிங்கடா, அடிங்க. ஐயோ சார், பெரிய வார்த்தையில வார்த்தைலாம் பேசாதீங்க சார். பேசாதீங்க. சார், இந்த பஸ்ஸோட ஆர்சி புக் பேப்பர் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன் சார். ஓஹோ. டேய், இந்த ஆர்சி புக் அது இதெல்லாம் கிடைச்சதுன்னா திமிர்ல ஏதாவது பண்ணீங்க, பிச்சிரும் பிச்சு. ஐயோ, நாங்க அப்படியெல்லாம் பண்ண மாட்டோம் சார். நாங்க மொபைல் ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணலாம்னு இருக்கோம் சார். அதோட பேப்பர்ஸ் எல்லாம் இதுலயே இருக்கு பாருங்க சார். அடியில இருக்கு சார். ஓ, சரி, ரைட்டர் கிட்ட போய் நான் சொன்னேன்னு சொல்லி கையெழுத்து வாங்கிக்கோங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி சார். டேய், நில்லு. உங்க 2 பேர்ல யாருக்காவது ஹிந்தி தெரியுமா? இவனுக்கு சார் என்ன? ஹிந்தி பாட்டே பாடுங்க சார். அப்படியா? மெசாயே தோ நகி. அவன் பாடுவான்னு சொல்லிட்டு நீ பாடிட்டு இருக்கிற. இவன் பாடி நான் கேட்டிருக்கேன் சார். அப்படியா? பிரமாதமா பாடு. சரி, நீ ரைட்டர் கிட்ட போ. நீ என்கிட்ட வா. ரொம்ப சந்தோஷம் ஐயா. இங்க வா. ஐயா, கேளு. பாடி காட்டு. கேளு, அவன்கிட்ட கேளு. எனக்கு புரியுற மாதிரி ஹிந்தில கேளு. கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளி நின்னீங்கன்னா. யோ, ஏன் போட்டு அடிக்கிற? அடிச்சா தானே சார் பதில் சொல்லுவானுங்க. யோ, அடிக்கிறது என் வேலை, கேள்வி கேட்கறது உன் வேலை. கேளு. அட வாயா இங்க. ஏ திருட்டுத்தானா கோன் பனானா ஓனா. அடடடா, ஹிந்தி பிரமாவா பேசுறிய. அட சொல்லியா. குछ नहीं करता साहब. யோ, நீ ஏன் பேசுற? அது வந்து கருப்பா இருக்கவன் எவனோ திருடிட்டான்னு சொல்லுவான் சார். யார் யாது? ஐயோ, நான் இல்ல சார், நான் இப்பதானே சார் வந்தேன்.
இன்னொருத்தர கேட்டுறேன் சார் கேளு. சொல்லியா तुम बड़ा बड़ा होता होता है இன்னையே சொல்றான். சார் அவன் உங்களை சொல்றான் சார் அப்படியே சொல்றான். அச்சா.